வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஆனியன் பொடி தோசை, வெங்காய பொடி தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் மாவு மீந்து போச்சுன்னா லைட்டாக அப்படி புளிக்கிற ஸ்மெல் வந்துச்சுன்னா நம்ம இந்த போல் தோசை செய்து கொடுக்கலாங்க. நல்லா டேஸ்டியான இந்த தோசை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங், நைட் டின்னராகவும் செய்து கொடுக்கலாம். வாங்க இப்போ இந்த ஆனியன் பொடி தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் பொடியும் அரைச்சி செஞ்சுருந்தாங்க. அந்த பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை போல் நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நம்ம தோசை சுடும் போது மேலே அப்படி தூவி கொடுக்கலாங்க. டேஸ்டியான தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு இதெல்லாம் நம்ம ஒரு கைப்பிடி, அதாவது ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாங்க. எள் ஒரு 1.5 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், கட்டி பெருங்காயம் எடுத்துக்கலாம். இதில் காஞ்சி மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்தபடி எடுத்துக்கலாங்க. நான் இதில் ஒரு 10 எடுத்துட்டேன். கூட ஒரு 2 கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொருளாக நம்ம வறுத்துக்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். முதல்ல எள்ளு போட்டுட்டு நல்லா படப்படன்னு பொரியிற வரைக்கும் நம்ம வறுத்து தட்டில் எடுத்து கொட்டி வச்சுக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சு வறுபட்டதும் நம்ம தட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து உளுத்தம்பருப்பு, அதையும் வெறும் கடாயிலே போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சிடலாங்க. எல்லாமே நம்ம எண்ணெய் ஊற்றாமல் தான் வறுக்கணும். அப்போ தான் நல்லா ரொம்ப நாளைக்கு நல்லா கெடாமல் நல்லாயிருக்குங்க. வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்து நம்ம கடலைப்பருப்பையும் போட்டுட்டு அதையும் எல்லாம் வறுத்துக்கலாங்க. எல்லா பருப்பும் நான் ஒரே மெஷர்மெண்ட்டில் தாங்க எடுத்துக்கிட்டேன். அடுத்து நம்ம துவரம்பருப்பு அதையும் போட்டுட்டு லைட்டாக அப்படியே செவந்ததும் அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடைசியாக பாசிப்பருப்பு, பைத்தம்பருப்பு போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. எல்லா பருப்பும் ஒரே மெஷர்மெண்ட் அளவில் எடுத்துக்கலாம். எப்பவுமே ஒரே மாதிரி பண்ணாமல் இது போல் வித்தியாசமாக ஒரு தடவை பொடி இது போல் அரைச்சி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்குங்க. எல்லா பருப்பையும் நம்ம ஆட் பண்ணுறதால ரொம்ப நல்லதும் கூட. இப்போ இதுவும் வறுப்பட்டதும் நம்ம எடுத்து வச்சிடலாங்க. இப்போ உப்பு நம்ம 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டேன். பத்தலைனா கூட நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வறுப்பட்டதும் எடுத்து வச்சிடலாங்க. லைட்டாக இப்படி வறுத்துட்டு கொட்டி வச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட்டி பெருங்காயம் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ இதுவும் நல்லா செவந்து வறுப்பட்டதை எடுத்து வச்சுட்டு நம்ம கடைசி எடுத்து வச்சுருக்கிற மிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப கருக விடாமல் லைட்டாக அப்படி வறுப்பட்டதும் எடுத்து வச்சிடலாம். இதில் இன்னொரு காரம் தேவைப்பட்டால் இன்னும் 2-3 மிளகாய் கூட அடிஷனாக நம்ம இது சேர்த்துக்கலாங்க. இது வறுப்பட்டதும் நம்ம எடுத்து வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக குறன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதில் இருக்கிற மிளகாயில் இருக்கிற காம்பெல்லாம் கிள்ளிடலாங்க. கிள்ளி தூக்கி போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் லைட்டாக அது போல் குறன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி நம்ம தட்டில் எடுத்து கொட்டி ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நல்லா 2 வாரம் வரைக்கும் வீணாக நல்லாயிருக்குங்க. கடைசி வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை போல் நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ நம்ம தோசைக்கு கொஞ்சம் ஒரு வெங்காயம் பொடியாக அரிஞ்சது, கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் கிள்ளி எடுத்துட்டேன். மீந்து போன தோசை லைட்டாக அப்படி புளிச்சிருந்ததுங்க. நம்ம இதெல்லாம் தாளித்து இந்த தோசை மாவில் போட்டுடலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கடுகு, பெருங்காயம், கடலைப்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு இதெல்லாம் செவந்ததும் மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க.
காலையில் என்ன டிஃபன் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் மாவு இது போல் இருந்ததுன்னா நம்ம இது போல் டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாங்க. டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்குங்க. இப்போ அதெல்லாம் வதங்கின பிறகு இந்த மாவில் கொட்டிடலாம். கொட்டிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட இதில் ஆட் பண்ணி, தண்ணியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நல்லா அப்படி தொடச்சி விட்டுறலாங்க. தொடச்சிட்டு இந்த கரைச்சி வச்சுருக்கிற தாளித்து வச்சுருந்தால அந்த மாவு ஒரு 1.5 கரண்டி அளவு முதல்ல ஒரு கரண்டி எடுத்துகிட்டு அதில் ஊற்றிட்டு நல்லா இது போல் தண்ணியாக கரைச்சிக்கலாம். ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 கரண்டி அளவு ஊற்றிட்டு நல்லா மெலிசாக இப்படி இழுத்து விட்டுடலாங்க. சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணலாம். நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி விட்டுலாம். கொஞ்சம் இது போல் வெந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொடியை மேலே அப்படியே தூவிடலாங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்தாலும் அந்த பொடி இப்படி மேலே எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ அளவு நம்ம போட்டுட்டு நல்லெண்ணெய் அப்படியே மேலே ஊற்றிட்டு இது சுற்றியில் வந்து கொஞ்சம் நெய்யும் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஊற்றிட்டு நம்ம திருப்பிடலாம். திருப்பிட்டு இப்போ மேலே கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு எடுத்துடலாங்க. அந்த பக்கமும் அந்த சைடும் நல்லா வெந்த பிறகு எடுத்துடலாம். நல்ல டேஸ்டான பொடி தோசை, பொடி ஊத்தப்பம் தயாராகிடுச்சுங்க. வெங்காய பொடி ஊத்தப்பம் தயாராகிடுச்சு. நம்ம எல்லா தோசையும் இது போல் எண்ணெய் நல்லா தேய்ச்சி விட்டு தோசையாக சுட்டு எடுக்கலாங்க. மேலே அப்படியே பொடியெல்லாம் தூவிடலாம். இதுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சட்னி கூட அரைச்சிக்கலாங்க. இந்த பொடியே போதுன்னா கூட பரவாயில்ல, நல்லாயிருக்கும். இதுக்கு சட்னி, சாம்பார் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இது போல் எல்லா தோசையும் சுட்டுடலாங்க. நம்ம இது இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொடி செய்து பாருங்கள். வித்தியாசமான முறையில் இது போல் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வெங்காய பொடி தோசை, வெங்காய பொடி ஊத்தப்பம் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.